உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம். நான் உங்கள் நண்பன் சரவணன். இப்போ டிஆர்பி தொடர்பான நிகழ்வுகளில் பார்த்திங்கன்னா, நம்ம பல பதிவுகளும் பதிவு பண்ணுறோம். ஸோ அதில் பல உறவுகள் கேட்பதுண்டு. ஸோ இந்த பதிவுகள்னால என்ன யூஸ் இருக்குது அப்படின்லாம். சரி, ஓகே. அது என்ன காரணத்திற்காக, எந்த சூழ்நிலைக்காக நம்ம அப்படியான பதிவுகள் பதிவு பண்ணுறோம் அப்படிங்கிறது அந்தந்த பதிவின் நன்மை சார்ந்த பலருக்கும் ஒரு புரிதலை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா, டிஆர்பியை பொறுத்த மட்டில் ஆனுவல் பிளானரில் பிப்ரவரி மாதம் வரைக்கும் சொல்லப்பட்ட எந்த ஒரு அறிவிப்பும் இன்னும் நோட்டிஃபிகேஷன் வராதது ஒரு ஏமாற்றம் தரக்கூடிய விடயமாக இருந்தாலும், இந்த பிப்ரவரி மார்ச்சில் இதற்கான அறிவிப்பு வரலாம். ஸோ அப்படிங்கிற அந்த நம்பிக்கையும் இருக்கின்றது. ஏன்னா பொதுவாக டெக்னிக்கல் ப்ராப்ளம். ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒன்று இருப்பதனால தான் இதற்கான அறிவிப்பு. இன்னொன்று, இதற்கு முறையான தெளிவான ஒரு அறிக்கையை தயார் செய்து அதற்கு அப்புறம் நோட்டிஃபிகேஷன். ஸோ இப்படியான பல விடயங்கள் இருக்குது. இதில் இப்போ தற்பொழுது ஒரு இடைத்தேர்தல் ஒன்று இருப்பதனால அந்த இடைத்தேர்தல் முடிந்த பிறகு இந்த அறிவிப்புகளை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்குது. சரி, ஓகே. அறிவித்தபடி சில தேர்வுகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. அதற்கான வேக்கன்சிலாம் எவ்வளவு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. அதுவும் கூடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது? ஏன்னா தேர்வுங்கிறது ஓகே. இப்போ அதற்கு தகுந்தாறு போல் நம்ம தயார்படுத்தி கொள்ளணும். இப்பொழுது நோட்டிஃபிகேஷன் வெளியிடுறாங்களோ அதிலிருந்து நாம் அதற்கு தயாராகணும் அப்படிங்கிறது இல்லாமல், நோட்டிஃபிகேஷன் எப்போ வேண்டுமானாலும் வரட்டும், ஆனால் அந்த தேர்வுக்கு உறவுகள் பலரும் எப்படியாவது அரசு பணி, அதுவும் ஆசிரியர் பணி, பேராசிரியர் பணி அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தில், அந்த ஒரு முயற்சியில் பலரும் இருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் நோட்டிஃபிகேஷனை எதிர்பார்க்காது. ஸோ அந்த தேர்வுகளுக்கு உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ அதுதான் நம்ம பலமுறை சொல்லக்கூடியது. மீண்டும் மீண்டும் அதைத்தான் சொல்கிறோம். அந்த தேர்வுக்கு தகுந்தாற்போல் உங்களால் எப்படியான மெட்டீரியல் நீங்கள் கலெக்ட் பண்ணி எப்படியாக உங்களை தயார்படுத்தி கொள்வது, உங்களுடைய கோர் சப்ஜெக்டை எப்படி தயார்படுத்தி கொள்வது, சைக்காலஜி தொடர்பாக எப்படி தயார்படுத்தி கொள்வது. ஸோ இன்னொன்று, லாங்குவேஜ் தமிழ் மொழியில் கட்டாயம்ங்கிற ஒரு நிலையும் இருப்பதனால அதில் நம்மளை எப்படி தயார்படுத்தி கொள்வது. ஸோ இந்த விடயங்களை நீங்கள் தயார்படுத்திக்கங்க. அதில் சிலர் கேட்பீங்க, இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு சிலபஸும் கொடுக்கவில்லை அப்படிங்கிறது. அதில் மெயினாக பிஜிடிஆர்பியில் சிலபஸ் மாற்றம் செய்யப்படும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறது. ஸோ மாற்றம் செய்யப்படும்ங்கிற அறிவிப்பு அதற்கான ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்குது. ரைட், ஓகே. அது எப்படியான அறிவிப்பு வந்தாலும் உங்கள் கையில் உங்கள் சப்ஜெக்டுக்கான மெட்டீரியல் உங்களிடம் இருக்குது இல்லையா? ஸோ இந்த மெட்டீரியலில் நீங்கள் அந்த சப்ஜெக்ட் தொடர்பான விடயங்களை கவனம் செலுத்தி அதற்கு தகுந்தாற்போல் உங்களை தயார்படுத்திக்கங்க. எப்போ வேண்டுமானாலும் தேர்வு அறிவிப்பு வரட்டும், ஆனால் அதற்கு முன்பு நீங்கள் அந்த தேர்வுக்கு உங்களை முழுமையாக தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம இந்த பதிவு பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. அந்த வாய்ப்பை நோக்கி நீங்கள் நகருவதற்கு நீங்கள் தேர்வுக்கு முறையாக தயாராக வேண்டும் உறவுகளே. ஸோ மேலும் இது போன்ற அடுத்தடுத்த நகர்வுகளில் எப்படியான நடைமுறை இருக்கின்றது, டிஆர்பி எப்படியான அறிவிப்புகள் வர இருக்கின்றது போன்ற பலவித தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ உங்கள் நட்பு வட்டாரங்களுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே. நன்றி, வணக்கம்.